வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மூங்கில் அரிசியில் பாயாசம் செய்ய போகிறோம். மூங்கில் அரிசி வந்து இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சிறு அரிசியாக இருக்கும். சிகப்பரிசி கேரளா அரிசி மாதிரியே இருக்கும், ஆனால் அதை விட இது ரொம்ப சின்னமாக இருக்கும். கொஞ்சம் கோதுமையில் பாதி அளவில் இருக்கும், ரொம்ப சின்னமாக இருக்கும். சிகப்பரிசியும் ப்ரௌன் அரிசி, அதாவது கைக்குத்தல் அரிசியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப சின்னமாக இருக்கும். இது வந்து ஊற போட்டாலும் வந்து தண்ணியை உறிஞ்சாது. இது நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை எப்படி ஊற வச்சேன்னா அதே மாதிரி இருக்குது. அரிசி வந்து ஊறவே ஊறாது, அதாவது ஊறாதுன்னா தண்ணியை குடிக்காது. ஊறி இருக்குது, தண்ணியவே குடிக்காது, அப்படி இருக்கும். மற்ற அரிசிலாம் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது வந்து 3 கப் தண்ணி வச்சாலும் அது அப்படி இருக்கும். 1.5 கப்பு தான் தண்ணி வைக்கணும். நல்லா நிறைய 4 சவுண்டு 5 சவுண்டுக்கு குக்கரில் வேக விடணும். இது வந்து பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் வந்து குருணை மாதிரி, நொய்யரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். இந்த தண்ணியை வந்து அலசிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு மிக்சியில் நான் அரைச்சிடேன். இதை ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். இது நல்ல நார் சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு வந்து வலு சேர்க்கும். 2வது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணோம்னா நீங்கள் பாயாசம் வைக்கக்கூடாது, உப்புமா மாதிரி வச்சு சாப்பிட்ணும். இது தண்ணி போதும். இந்த அரிசி வந்து தண்ணியை உரியாது, அதனால இந்த தண்ணி போதும். ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை குக்கரில் வந்து ஒரு 2 அல்லது 3 சவுண்டுக்கு வேக வச்சுருவோம். தேங்காய் பூ 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், வெள்ளைப்பாகு, பால் 1 டம்ளர். நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் சேர்க்கலாம், எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பூ சேர்க்கறதுனால பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு. நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்ட பிறகு வெள்ளைப்பாகு ஊற்றணும். நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருச்சு. நீங்கள் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இலையில ஊற்றி சாப்பிடுவோம். இலையில ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அப்பளத்தையும் நொறுக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் கெட்டியாக வச்சுருக்கேன். இலையில ஊற்றி சாப்பிட்றதுனால கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. வெந்த பிறகு தான் வெள்ளைப்பாகு ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டிங்கன்னா அரிசி வேகாது. இந்த மூங்கில் அரிசி வந்து மூங்கில் மரம் வந்து 40 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். அப்படி பூக்கும்போது கிடைக்கிற அரிசி தான் அந்த அரிசி. இது வந்து நார் சத்து அதிகம் உள்ளது. இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட் வந்து பாயாசமாக வச்சு சாப்பிடக்கூடாது, உப்புமா மாதிரி கிண்டி சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு வறுத்த பிறகு அப்புறம் கிஸ்மிஸ் பழத்தை போடுங்க. கிஸ்மிஸ் பழம் வந்து கருகி போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மூங்கில் அரிசி வந்து எல்லா ஆர்கானிக் கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.